நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் மெக்கானிக் நண்பர்களுக்காகவே ஸ்பேர்ஸில் கிடைக்கக்கூடிய அதிகப்படியான லாபங்கள் மெக்கானிக் நண்பர்களுக்கே கிடைக்கணும் அப்படின்ற ஐடியாவில் ஆரம்பிக்கப்பட்டது மிஸ்டர் மெக்கானிக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் லீக்கேஜ் அப்படின்ற ஒரு விஷயம். பேட்ரி நைட்டில் சாவியை ஆஃப் பண்ணிட்டு தான் போகிறோம், ஆனால் காலையில் பேட்ரி இறங்கிடுது, இல்லைனா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் விட்டுட்டு போனால் பேட்ரி இறங்கிடுதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பார்த்துட்ருக்கீங்க ரெகுலராக இப்போது. ஸோ அது கரண்ட் எங்கேயோ வேஸ்ட் ஆகுது, சாவி ஆஃப் பண்ண பிறகும் கரண்ட் எங்கேயோ லீக் ஆகுது அப்படின்றது தான் விஷயம். அது எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஓபிடி டாங்கிள் Yamaha ரேயில் ஓபிடி டாங்கிள் வருது. அந்த டாங்கிளில் ஒரு மெயின் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சாவி ஆஃபில் இருக்குது, நம்ம ஆன் பண்ணவே இல்லை. ஓபிடி டாங்கிளில் ஒரு மெயின் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன ஹோல்டர் போட்டு எர்த்து மட்டும் பண்ணுறேன், லைட் எரியுது. இப்போ பேட்ரி கனெக்ஷனில் இருக்குது, நான் சும்மா கையில் வச்சுருக்கேன். அது எர்த் ஒயரை கழட்டிட்டு டச் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால் லைட் எரியுது. உங்களுக்கு எந்த வேறு லைன் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயினில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சாவி போடவே இல்லை, மெயின் மட்டும் கொடுத்துருக்கேன். எர்த்து பண்ணேன்னு சொன்னால் இந்த மாதிரி லைட் எரிஞ்சிட்ருக்கும். இந்த மாதிரி லைட் எரிஞ்சிச்சின்னு சொன்னால் சாவி ஆஃபில் ஒரு வோல்டேஜ் எங்கேயாவது வெளியே போயிட்டே இருக்குது, கரண்ட் வெளியே போயிட்டே இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக பேட்ரி ட்ரைன் ஆகும். இதுதான் அந்த இடத்துல வரது. இது ப்ளூடூத் சொல்லுவாங்க. Yamaha ரே, அப்புறம் V3 போன்ற வண்டிகளில் வருது, நிறைய வண்டிகள் வருது. நிறைய வண்டியில் சீட்டு பாக்ஸில் லைட் இருக்கும், அந்த லைட்டும் நம்ம பார்க்க முடியாது, லாக் பண்ணிவிட்டு போயிடுவோம், எரியுதா இல்லைன்னு தெரியாது. அதனால் கூட பேட்ரி இறங்குற வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயரை எடுத்து விட்டுறேன். எடுத்து தனியாக விட்டாச்சு. இப்போ இது வரைக்கும் லைன் டெஸ்ட்டை நம்ம பயன்படுத்தியிருப்போம், இப்போ வித்தியாசமாக பயன்படுத்த போகிறோம். இதை செக் பண்ணுறதுக்காக இந்த வயரை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லைட் எரியாது, எர்த்து பண்ணால் லைட் எரியாது. ஏன்னா நம்ம எர்த்தை கழட்டியாச்சு, இந்த வண்டியில் எர்த்தே போகாது, மெயின் மட்டும் தான் இருக்கும், எர்த்து எங்கேயுமே இல்லை. ஸோ என்ன பண்ணணும், லைன் டெஸ்ட் இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோன்னு கேட்டால், இது வரைக்கும் ப்ளஸில் போட்டு மைனஸில் பார்ப்போம், இல்லைனா மைனஸில் போட்டு ப்ளஸில் பார்ப்போம். ஆனால் இந்த வாட்டி இன்னும் வித்தியாசமாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தில் போட்டு எர்த்துலேயே பார்க்க போகிறோம். ஒரு எர்த்து வண்டியோடைய எர்த் ஒயருக்கு போயிடுச்சு, இன்னொரு பின் பேட்டரியோடைய எர்த்தில் இருக்குது. ஸோ இந்த முறையில் நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியாது. இது வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி பார்ப்போம், கலர் மாறி மாறி இது ரெட் எரியும், ப்ளூ எரியும். இந்த வாட்டி என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எர்த்து இந்த பக்கமும் எர்த்து, ஆனால் லைட் எரியுது. கனெக்ஷனே இல்லை, ஆனால் லைட் டெஸ்ட்டில் லைட் எரியுது. என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். மேலே இப்போது எந்த கனெக்ஷனும் கொடுக்கல, எர்த்து 2 எர்த்து கொடுத்தாலும் லைட் எரியுது. எப்போ எரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கரண்ட் லீக்கேஜ் இருந்துச்சின்னு சொன்னால் இந்த லைட் எரியும். இந்த எர்த்து தான் பண்ணியிருக்கேன், இங்கே லைட் எரியல. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு கரண்ட் சர்க்கியூட் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இங்கே ப்ளஸ் மெயின்லேருந்து எர்த்துக்கு இந்த டங்ஸ்டன் மூலமாக போயிட்டுருக்குது. இந்த மாதிரி எப்போல்லாம் டச் பண்ணுறனோ அப்போல்லாம் இங்கே லைட் எரியும். இந்த மாதிரி நீங்கள் இந்த பேட்ரி மைனஸை கழட்டிட்டு லைன் டெஸ்ட்டில் இந்த மாதிரி எர்த்து டு எர்த்து போட்டு செக் பண்ணி லைட் எரிஞ்சிச்சின்னு சொன்னாவே இந்த வண்டியில் நமக்கு எர்த்து, அதாவது கரண்ட் லீக் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த நாள் காலையிலேயோ இல்லை ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமோ 5 மணி நேரத்துக்கு அப்புறமோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பேட்ரி இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி பேட்ரி இறங்கிச்சுன்ற கம்ப்ளைண்ட் வரும் வண்டியில் நம்ம என்ன பண்ணலாம், எளிமையாக இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பார்ட்டாகவும் செக் பண்ணிக்கலாம். இப்போது உதாரணமாக எந்த இடத்துல கரண்ட் லீக் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், படிப்படியாக செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபியூஸ் போகாது, ஒயரிங் ஷார்ட் வராது. இந்த மாதிரி ஒயரிங் ஷார்ட் இருந்தாலும் கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி எங்கேயாவது ஒயர் ஷார்ட் ஆகிருக்கு, ஒரு மெயின் ஒயர் எங்கேயாவது பாடி ஆகிருக்குன்னு சொன்னால் கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் ECM போயிருந்தாலும் ECM பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கரண்ட்டை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் சாவி ஆஃப் பண்ணால், அதையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் டேஞ்சர் இதாக எர்த்தா அது கண்டுபிடிச்சிடலாம், எர்த்து எதானாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டேன்னு சொன்னால் கரண்ட் லீக் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த டெஸ்டிங் மூலமாக, ஒரு சிம்பிள் டெஸ்ட் மூலமாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரண்ட் லீக்கேஜை ரொம்ப எளிமையாக நம்மக்கிட்ட இருக்கிற லைன் டெஸ்ட் மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத அந்த பதிவு. நன்றி, வணக்கம்.